இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிற டாபிக் என்ன அப்படின்னா உலக தமிழ் மாநாடுகள். அதாவது உலக தமிழ் மாநாடு, உலக தமிழ் செம்மொழி மாநாடு, அதுக்கப்புறம் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா, முத்தமிழ் முருகன் மாநாடு பழனி. இந்த டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உலக தமிழ் மாநாடுகள் மொத்தம் 1966 இப்போ வரைக்கும் 11 மாநாடுகள் நடைபெற்றிருக்கு. வரிசையாக அது எங்கெங்கெல்லாம் நடைபெற்றிருக்குன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். 1964 டில்லியில் தான் ஃபஸ்ட்டு உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம் துவக்கப்பட்டிருக்கு. 1964 டெல்லி, ஓகேவா? அங்கே தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆராய்ச்சி மன்றத்துடைய துவக்கத்தை அங்கே தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 1966 அங்கே தான் ஃபஸ்ட்டு மாநாடு ஆரம்பிச்சிருக்கிறது. 1966 எந்த நாட்டில்னு பார்த்திங்கன்னா மலேசியா, கோலாலம்பூரில் நடந்திருக்காங்க. இது தனிநாயகம் அடிகளார் அவங்களுடைய ஒருங்கிணைப்பில் தான் ஏப்ரல் மாதம் நடைபெற்றிருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டாவது 1968 இந்தியா சென்னையில் நடைபெற்றிருக்கு. அண்ணாதுரை அவங்களுடைய தலைமையில் நடைபெற்றிருக்கு. மூன்றாவது மாநாடு 1970 பிரான்ஸ் பாரிஸில் நடைபெற்றிருக்கு. 1974 இலங்கை யாழ்ப்பாணம் அப்படின்ற இடத்துல உலக தமிழ் மாநாடு நடைபெற்றிருக்கு. நான்காவதும் தனிநாயகம் அடிகளார் அவங்களுடைய ஒருங்கிணைப்பில் தான் நடந்திருக்கு. அஞ்சாவது பார்த்திங்கன்னா 1981 1981 இந்தியாவில் மதுரையில் நடைபெற்றிருக்கு. யாருடைய தலைமையில் அப்போ நடைபெற்றிருக்குன்னா அப்போதைய முதல்வர் எம்ஜிஆர் அவங்க தலைமையில் நடைபெற்றிருக்கு. அதற்கு பின்பு 6வது உலக தமிழ் மாநாடு 1987 மலேசியாவில் கோலாலம்பூரில் நடைபெற்றிருக்கு. கருணாநிதி அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றிருக்கு. அவங்க தான் அந்த துவக்க நாள் சிறப்புரையாற்றிருக்காங்க. 7வது உலக தமிழ் மாநாடு 1987 மொரீஷியஸில் போர்ட் லூயிஸ்ன்ற இடத்துல நடைபெற்றிருக்கு. 8வது மாநாடு 1995 இந்தியாவில் தஞ்சாவூரில் நடைபெற்றிருக்கு. அதுக்கப்புறம் 9வது 2015 மலேசியாவில் கோலாலம்பூரில் நடைபெற்றிருக்கு. 10 2019 அமெரிக்கா சிகாகோவில் நடைபெற்றிருக்கு. அப்புறம் இறுதியாக 2023 மலேசியா மலாய் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றிருக்கு. 1 - 11 உலக தமிழ் மாநாடுகள் 1966 முதல் 2023 வரை நடைபெற்றிருக்கு. இந்த லிஸ்ட்டில் இருக்கிறத அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது உலக தமிழ் செம்மொழி மாநாடு. உலக தமிழ் செம்மொழி மாநாடு 2010 ஜூன் 23 - 27 வரையில் கோவை கொடிஷியா வளாகத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றிருக்கு. இதுடைய நிறுவனம் செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் சென்னையில் தான் இருக்குது. ஒரே ஒரு முறை மட்டும் 2010 கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெற்றிருக்கு. 2வது முறையாக 2025 ஜூன் மாதத்தில் 5 நாட்கள் நடைபெறும் அப்படின்னு தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கு. எந்த இடத்துல அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னையில் நடைபெற்றிருக்கிறதாக அறிவிப்பு வந்திருக்கு. அதுக்கப்புறம் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா. கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா இவங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் 5 தடவை முதலமைச்சராக இருந்திருக்காங்க. 13 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க. இது போக இலக்கியம், பத்திரிகை, கதைகள், கட்டுரைகள், வசனம் அப்படின்னு பல துறைகளில் சாதிச்சிருக்காங்க. 3/6/1924 அன்று தான் இவங்களுடைய பிறந்த தினம். 3/6/2024 நூற்றாண்டு நிறைவு நாளை முன்னிட்டு 2024 ஆகஸ்ட் 18 மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் உயர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களால் சென்னை கலைவாணர் அரங்கில்
கலைஞர் உருவம் பொறித்த 100 ரூபாய் நூற்றாண்டு நாணயம் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3/6/2024 அன்று. எதை முன்னிட்டு? கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு நிறைவு விழா. 6/3/1924 to 2024 ஒரு நூற்றாண்டு. அதை முன்னிட்டு 100 ரூபாய் நூற்றாண்டு நினைவு நாணயம் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அதில் பொறிக்கப்பட்ட வாசகம் என்ன அப்படின்னா, தமிழ் வெல்லும். இந்த வாசகம் தான் அந்த 100 ரூபாய் நூற்றாண்டு நினைவு நாணயத்தில் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் ஒரே ஒரு குட்டி டாபிக் மட்டும். அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு பழனி எங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்னா, பழனி ஆண்டவர் கலைக்கல்லூரியில் வந்து 2024 ஆகஸ்ட் மாதம் 24 மற்றும் 25 ஆகிய 2 தினங்களில் நடைபெற்றிருக்கு. தமிழ் கடவுள், நம்மளோட தமிழ் கடவுள் முருகன் அவங்களுடைய பெருமையை உலக தமிழர்கள் அனைவரும் அறிந்து கொள்ளும் விதமாக 2024 ஆகஸ்ட் மாதம் 24, 25 ஆகிய தேதிகளில் நடைபெற்றிருக்கு. உங்களுக்கு இப்போ தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல் பேஜ் நல்லா கவர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு உலக தமிழ் மாநாடு 11 முறை நடைபெற்றிருக்கு. அதோடைய துவக்கம் எங்கே துவங்கியிருக்காங்க, ஒவ்வொரு வருடமும் எங்கே ஆரம்பிச்சிருக்கு, ஒவ்வொரு மாநாடும் எங்கே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் உலக தமிழ் செம்மொழி மாநாடு, கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா, அதுக்கப்புறம் முத்தமிழ் முருகன் மாநாடு பழனி. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க.